நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே செல்வ பெருந்தகைக்கு எதிராக எதிர்ப்பு அதிகமாகிட்டு இருக்கு. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவர் போல செயல்படாமல் திமுக செய்தி தொடர்பாளரை போல செயல்படுறார் என திருச்சி வேலுசாமி பயங்கரமாக குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறார். அவருக்கு எதிராக எதிர்ப்பு குரல் அதிகப்படுத்தி இருக்கிறார். அங்கங்கும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளவே செல்வ பெருந்தகைக்கு எதிர்ப்பு அதிகமாகிட்டு வந்துட்டுருக்கு. காரணம், அவர் காங்கிரஸ் கட்சி தலைவரை போல இல்லாமல் திமுகவுக்கு செய்தி தொடர்பாளர் போல தான் செயல்பட்டு வந்துட்டுருக்காரு. அவர் 2010 பிறகு அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவியேற்ற பிறகு திமுகவுக்கு தான் அதிகமாக அவர் ஆதரவாக பேசிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் 2010 காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற பிறகு காங்கிரஸ் வளர்ச்சிக்காக எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு காங்கிரஸ்குள்ளேயே வந்துட்டுருக்கு. அதுபோல் திமுகவுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டுருக்காரு. இவர் தலைமையேற்ற பிறகு காங்கிரஸ் வளரவே இல்லை என்ற குற்றச்சாட்டும் வந்துட்டுருக்கு. காரணம், தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லோரும் நன்கு அறிவார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி இன்னும் போல இல்லாமல் அதனுடைய வளர்ச்சி குறைஞ்சிட்டு வந்துட்டு தான் இருக்குது. இது தமிழக மக்களுக்கு நன்கு அறிவார். செல்வ பெருந்தகை பதவியேற்ற பிறகு காங்கிரஸ் வளர்ச்சிக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது காங்கிரஸுக்குள்ளவே எதிர்ப்பு வந்துட்டுருக்கு. காரணம், அவர் அரசியல் தலைவர் போல இல்லாமல் அரசியல் வியாபாரி போல தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. திமுக ஆதரவாளர் போல தான் அவர் செயல்பட்டு வந்துட்டுருக்காரு. திமுக எது செய்தாலும் அதுக்கு முட்டு கொடுப்போம், அவர் ஆதரவாக பேசுவதும் இதுதான் அவருடைய வழக்கமாக வைத்திருக்கிறார். காங்கிரஸுக்குள்ளவே சில பேரை கைக்குள்ள வச்சுட்டு அவர் தன் இஷ்டத்தை போல் செயல்பட்டு வந்துட்டுருக்காரு. திண்டிவனத்தில் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஸ்டாலின் திமுக ஆட்சி வந்த பிறகு இந்திரா காந்தி பேருந்து நிலையத்தை நீக்கிவிட்டு கலைஞர் பேருந்து நிலையம் திண்டுக்கல் வச்சாங்க. அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் வழக்கம் போல் அதை கண்டுகொள்ளாமல் இருந்துட்டார். ஆனால் அங்குள்ள காங்கிரஸ் அது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது பெரிய அளவில் எடுப்படவில்லை. இப்படி தான் பல்வேறு இடங்களில் திமுக காங்கிரஸை செயல்படுத்திய பல திட்டங்களுக்கு அது மறைத்து திமுக செயல்படுத்த போல பல வேலைகள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அதை பற்றி கொண்டு கொள்ளாமல் சட்டசபையில் தொகுதி மக்களை பற்றி பேசாமல் திமுக பிஜேபிக்கு எதிராக தான் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. மக்கள் தொகுதி தனது பெரும்பதொரு தொகுதி மக்களுக்காக அவர் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால தான் சமீபத்தில் அவர் தனது சொந்த போகும்போது அங்கே மக்கள் எதிர்ப்பு எதிர்கொண்டார். அங்கே மக்களுடைய எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் இரவு ஓட்டம் பிடித்து சென்னைக்கு வந்துட்டார். இப்படி இவருக்கு சுற்றியும் எதிர்ப்பாலை வீசி கொண்டு இருந்தாலும் எது பற்றியும் கவலைப்படாமல் தனது அரசியல் வியாபாரம் செய்து கொண்டிருக்கார் என ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டுருக்கு. இல்லாமல் அரசியல் வியாபாரியாக செயல்பட்டு வந்துட்டுருக்காரு. இவருடைய நடவடிக்கை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இவர் ஆரம்ப கட்டத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து கடந்து வந்து தான் 2010 பிறகு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே வந்தார். சிதம்பரம் மூலம் காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் பதவியேற்றுக் கொண்டார். அவர் பதவியேற்றுக் கொண்ட பிறகு காங்கிரஸ் கட்சி வளரவில்லை, ஆனால் அவரை வளர்ந்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு யூடியூப் சங்கர் ஏற்கனவே இவர் மீது வைத்திருந்தார். இவர் மீது பல குற்றச்சாட்டுகளையும் யூடியூப் சங்கர் வைத்திருந்தார். அதனால தான் அவர் வீட்டில் கழிவு கொட்டப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் பொது வெளியில் வைத்தார். ஆனால் இது பற்றி எந்த நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. இதுக்கு பின்னணியில் செல்வ பெருந்தகை தான் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் யூடியூபர் சங்கர் வைத்து இருக்கிறார். இவர் மீது புகார் கொடுத்தும் காவல்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. காரணம், இவர் திமுக ஆதரவாளர் பொறுத்தாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் காவல்துறையை கண்டுகொள்ளவில்லை. யூடியூபர் முக்தார் பெருந்தலை காமராஜை பற்றி பொதுவெளியிலும் தரைகுறா பேசினார். ஆனால் காங்கிரஸ் இது எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் இது பற்றி காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை கண்டுகொள்ளவில்லை. காரணம், அவர் அதை பற்றி இப்படி சில பேர் தனக்கு ஆதரவாளர்
வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இவருக்கு எதிராக தான் சமீபத்தில் ஜோதிமணி பயங்கரமாக குற்றச்சாட்டு வைத்திருந்தார். காங்கிரஸ் கட்சி அழிவுப்பதில் சென்று கொண்டு இருக்கிறது என்று அதை பற்றி எதுவும் கண்டுகொள்ளாமல் அவர் தனது வழக்கம் போல அரசியல் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார். இவர் தலைவராக இருக்கவரை கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி வளராது என்று காங்கிரஸ்குள்ளவே பேச்சு அடிபட்டு கொண்டு இருக்குது. இவருக்கு எதிராக திருச்சி வேலுசாமி மிகப்பெரிய போராட்டம் நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் முன்பு போல இல்லாமல் மீண்டும் வளர்ச்சி பெறுமா என்று அடிமட்ட தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எண்ணம் இவர் இருக்கவரை கண்டிப்பாக ஈடுபடாது என பொதுமக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை அவருடைய குறிக்கோள் திமுகவில் 2026 சட்டசபை தேர்தலில் ஒரு சீட்டை வாங்கி எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால்தான் திமுக ஆதரவு போலவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். காங்கிரஸுக்குள்ளே நடக்கும் சில செயல்பாடுகளை திமுகவுடைய சொல்லிக்கொண்டு தனது நினைத்த கருத்தை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னவரையும் திமுக செல்வ பெருந்தகை மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற டெல்லி மேலிடத்தின் வற்புறுத்தலுக்கான மேலிடம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் தலைமை இவருக்கு வேண்டியப்பட்டவர் இருப்பதனால் காங்கிரஸ் கட்சி மத்தியில் உள்ளது. இப்படியே போனால் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அழிந்துவிடும், காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு பேச்சு உலா வந்துட்டு இருக்கிறது. இந்த மத்தியில் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் எதிர்பார்ப்பு கட்சி மேலிடம் தலைமை கண்டு கொள்ளுமா, இல்லை வழக்கம் போல கண்டு கொள்ளாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக விட்டுவிடுமா என்ற கேள்வியும் போக தான் தெரியும். நன்றி.